Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள நடுத்தரு பகுதியில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கழிவுநீர் வாய்க்கால் பணிகள் முழுமையாக நிறைவு பெறாததால் மழைநீர் தேங்கி மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் சேண்டாக்கோட்டை நடுத்தரு பகுதியில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கழிவுநீர் வாய்க்கால் செல்வதற்காக கட்டைகள் கட்டப்பட்ட நிலை முழுமையாக அந்த பணிகள் நிறைவேறாதால் இந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி கொசு அதிகமாக இருப்பால் அந்த பகுதியில் குழந்தைகளுக்கு அதிக நோய் ஏற்படுவதால் இந்த பகுதி மக்களுக்கு வணக்கம். இந்த பகுதியில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுதுமா? எங்களுக்கு இந்த ஜுரம் முடியாமல் இருக்கிறது, இந்த தண்ணிக்கு தான் பிரச்சனை. போய் இந்த மேலகிட்ட கேட்குறோம், அதெல்லாம் சொல்கிறோம்ல, வந்து பார்க்கலை, வந்து பார்க்கவே மாட்டேங்கிறோம் சார். நாங்கள் வந்து சொன்னோம்னா அதை ஊருக்குள்ளே வந்து பார்க்கணும் கேட்கணும். உங்களால் முடிஞ்ச பவுடர் கொண்டாந்து போடுங்கனாக்கா போடுறோம்ல, கூசி பழுது வைக்கணும் வந்து கேட்குறோம்ல. குந்தின இடத்துல இருந்துக்கிட்டு இருந்தாக்கா என்னங்க சார் செய்கிறது? நாங்கள் இந்த இப்போ எங்களுக்கு முடியலை, எனக்கு பேசவே முடியல, தொண்டை வலிக்குது. இந்த காணை வந்து இதெல்லாம் நல்லா வெட்டி ஆழமாக விட்டதோ நேரம் நல்லா வெட்டி பாலத்தை கட்டி நல்லா தண்ணியை வடியணும். இப்படி கிடந்தா என்ன செய்ய சொல்லிட்டு பாருங்க சார். நீங்களே வந்து பாருங்க, இனிமேல் முடியாமல் போய்த்தா என்ன செய்ய முடியும்? எல்லாருக்கும் நாங்கள் வேலைக்கு போகிறோவானுக்கேன்னு இந்த மாதிரி அப்படியே கிடக்கு, தேங்கி போய் பாசி பிடிச்சி போய் கிடக்கு. ஆளை அதை பற்றி மெனக்கடுறவள வெட்டவும் முடியல, அது மாதிரி வச்சுட்டு போய்த்தோம், அப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு. இப்போ இந்த பகுதியில் வந்து இந்த கட்டை கட்டி எவ்வளோ நாள் ஆச்சு? இதனால் உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குது? இது குறித்து அதிகாரிகிட்ட யார்ட்டாவது நீங்கள் கொடுத்து சார் சொல்லியிருக்கலாம்? இந்த நீர் கட்டி 3 மாதம் ஆச்சு சார். 3 மாதத்தில் தண்ணி தேங்கி கிருமி அவ்வளோ பூச்சி, பிள்ளைங்களாம் வைரஸ் நோய் பரவி தர்மாஸ்பத்திரி கொண்டு போய் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மழை காலங்களும் வந்துருச்சு. இனிமேலுக்கு மழை பெய்கிற நேரம் இந்த வடிகால் வந்து மேலே மிதந்து ஊருக்குள்ளே தான் போகும்போது ஒழிஞ்சு வாய்க்கால் வந்து சரியாக கட்டுப்படலை. இந்த பனி பாதியோடு நிற்கிது. கட்டாயங்களும் கட்டினதும் அப்படியே தேங்கி நீரெல்லாம் தேங்கி பிள்ளைங்களுக்கு சுரம் அதிகமாகிருச்சு. இப்போ பெரிய மனுஷன் முடியாதவர்களுக்கும் ஆஸ்பத்திரியில் தான் கொண்டு வச்சுக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இருக்குது. இந்த வடிகாலுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும். இந்த சேண்டாக்கோட்டை நடுத்தரு பகுதியில் அந்த வடிகால் வாய்க்கால் முழுமையாக பணி நிறைவு பெறுவதால் இந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி கொசும்புத்து இந்த பகுதியில் உள்ள குழந்தைகள் பெண்களுக்கு அதிக நோய் ஏற்படுவதால் இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டுகள். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுவரை சொல்லி எந்த ஒரு நடவடிக்கை எடுப்பது இந்த பகுதி மக்கள் புகார் கொடுங்க. உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வந்து சென்று இந்த பணியை முழுமையாக நிறைவேற்றி இந்த பகுதி மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பட்டுக்கோட்டையிலிருந்து நியூஸ் 7 செய்திகளுக்காக நன்றி.